இறந்தவங்க ஏதோ ஒரு வழியில் நம்மளை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒலி ஒளி இது ரெண்டு தவிர இதுதான் பேசிக் இல்லையா? ஒன்று ஒளி கண்ணால் பார்க்கணும், இல்லைன்னா காதால் கேட்கணும். ஒளி அல்லது ஒளி, இதை தவிர ஸ்பரிசம், 3 விஷயங்கள் தான் நம்மளால் வந்து அவரை ஃபீல் பண்ணுறது. இல்லைன்னா அதனால தான் உடம்புள்ள வைக்க பேசுகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த 8GB கேமராவில் தான் அது மாட்டிச்சு. இது முன்னாடி அப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பார்க்கும்போது பிக்சல் அதிகமாக இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறதுலே மாட்டாதுன்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஒலியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூட அது ஸ்பீடாக வச்சாலும் கேட்காது, ரொம்ப கம்மியாக வச்சாலும் கேட்காது. ஏதோ ஒரு ஸ்பீடில் தான் அது வந்து அவருடைய வார்த்தைகளை அல்லது அவருடைய ஸ்பீச்சை வந்து புரியும். நாய் பூனையெல்லாம் கம்யூனிகேட் பண்ணும். ஏதோ ஒரு சவுண்டு, சில சவுண்டு அவங்களுக்கு மட்டுமே கேட்கும். ரோஜா மொட்டு விரிகிற சவுண்டு நம்ம காது கேட்கும். ஆனால் எத்தனையோ பீரங்கி வெடிக்கிற சத்தமாக அந்த டெசிபிள் அதில் இருக்குதான், நம்ம காது கேட்காதான். புரியுதுங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது வெடிகிற சவுண்டு. இயற்கை வந்து சில ஒலிகள் தான் நம்ம காதில் கேட்கணும், சில ஒலிகள் வந்து கேட்கக்கூடாது. இன்கேஸ் ஒலிகள் தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிச்சா நமக்கு பைத்தியம் பிடிக்கவோ பிடிக்காது. இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம், தேவையில்லை. ஆனால் இறைச்சல் பயங்கர கேட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்கும்? அதனால் நமக்குன்னு ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரம் தான் நம்மளுடைய ஒளி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல். இப்போ நம்ம ஆவியோட பயிற்சி பண்ணும்போது நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசும் மனசு ரீதியாக நம்மளுடைய உடம்போட ஐக்கியமாய். நான் இப்போ சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மெத்தட். நம்ம கை தானாக எழுத ஆரம்பிக்கும். நம்ம உங்கள் வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அதாவது நீங்கள் வந்துட்டு ஜி தமிழ்னு நினைக்கிறேன், யூடியூப்ல பார்த்தேன். அதாவது கை தானாக எழுதுகிற மாதிரி. ஆமாம் சார். நீங்கள் வந்துட்டு உங்கள் தந்தையார்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவர் சொல்கிறத எழுதுகிற மாதிரி அதுதான் சொல்கிறீங்க. அதே மாதிரி அந்த மெத்தடு. இதுக்கு அடுத்தது இதை தூக்கி போட்டுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா உடம்புலேயே வந்துடுவாங்க. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க உட்கார வச்சு உடம்புல வந்து ஆட ஆரம்பிச்சிடும், அப்படியே ஆடும். அதெல்லாம் அது ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். ஆனால் தேவையான்றது யோசனை பண்ணிக்கணும். ரொம்ப கம்யூனிகேஷன் அடிக்ட் ஆகக்கூடாது. சில பேர் ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஃபோனில் பேசினே போய் ஒரு பொண்ணு பாருங்க ட்ரெயின் அடியில் போய் மாட்டிச்சு. அதுமாதிரி தானாக பேசின்னு போவோம் அவிக்கிட்ட. அந்த மாதிரிலாம் நம்ம ஆகக்கூடாது. வெளியிலேருந்து பார்க்கணும், லூசுன்னு சொல்லுவோம். என்னையே சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்தில். ஆனால் இதை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்தோடனே எல்லாம் அமைஞ்சிச்சு. ஆர்வம் தானே, போகும்போது ஏதோ பேசுகிற மாதிரிலாம் கேட்கும். ரொம்ப அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சில பொருள்களை ஆவிகளை கண்ணால் பார்க்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருளை முன்னாடி வைக்கிறீங்க, அந்த நம்மளுடைய பார்வை நேரம் அந்த பொருள் மேலே வந்து விழுது. அந்த இடையில் எந்த பொருளும் இல்லாத ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லை, அதை பார்ப்பது போல கண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் இப்போ இப்போ இந்த பொருள் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் இதை எடுத்துட்டேன், ஆனால் எந்த பார்க்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? அப்படி ஒரு பார்வை, நிலை குத்திய அந்த பார்வை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 பார்வை வரும். ஒன்று பொருளை பார்ப்போம், இன்னொன்று அந்த ஸ்பேஸ் வெற்றிடத்தை பார்க்குற ஒரு பவர் வந்துடும் நம்ம கண்ணுக்கு. அப்போ ஆவிகள் உள்ளாவதை பார்க்க முடியும். இது மேட்ரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வருது. ஈஸி தான், அது ஒரு பெரிய கொம்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஆவிகள் இருந்தால் தான் ஆவிகள் தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், சொல்கிறது புரியுது சார். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னதே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருளை பார்க்குறப்ப இப்போ வந்துட்டு எப்போ ஆவி இங்கே இருக்கும், எந்த ஆவி இங்கே இருக்கும், அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த பார்வை நீங்கள் இப்போ மாற்றினீங்களா இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி? இப்போ இதை பார்க்குறோம், இது எடுத்தவொடனே அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னாடி இருக்கிற பொருளை நம்ம பார்க்கல. இந்த பார்வை கொஞ்ச நேரம் பார்க்கிட்டா கண்ணு வலிக்கணும், தலையெல்லாம் கூட வலிக்கணும். ஆனால் பை ப்ராக்டிஸ் வந்து நம்ம அப்படி அந்த பார்வை ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணுறது. அந்த காலத்தில் முனிவர்களும் சரி பெரிய ஆளுங்களும் சரி அப்படி வீட்டை வந்தோடனே ஸ்கேன் பண்ணுறது, கண்ணு மூடி பார்த்துட்டு அந்த பொருளை மறந்துட்டு இந்த ஸ்பேஸை தான் பார்ப்பாங்க.
அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அரூபங்கள் இருக்கு.